ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓட்டை பிடிக்கல. இப்படி கனமான ஓடு இருக்கிறதால தான் தன்னால் வேகமாக ஓட முடியல, பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை. இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல்வாக கடவுள் ஏன் கொடுத்துருக்காரு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் சொல்லேன்னு சொல்லிச்சு ஆமை. உடனே நரி சொல்லிச்சு, ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்து ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவாக ஏற்படுகிற ஆபத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிடவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கொடுத்துருக்காரு. உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும். அதனால அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிச்சு நரி. இதை கேட்ட பிறகு ஆமைக்கு திருப்தி இல்லை. அப்பதான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லில் குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை. உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பாக குறுக்க வந்து நின்றுச்சு ஆமை. வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகில் பட்டு கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு. நரி தன் நோக்கி வர்றதை பார்த்த வேடன் அங்கேருந்து ஓடிட்டான். இப்போ பார்த்தியா, உன்னோட கனமான ஓடு தான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு. இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடம் விட்ட அம்பு உன்னை கொன்று இருக்கும். இனிமே உன்னோட உடம்பை பற்றி யோசிக்காம நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிச்சு நரி. நரி சொன்னதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆமை அதுக்கப்புறமா நல்லபடியாக வாழ்ந்துச்சு.